நானு போட முடியல. வெடிக்காலத்தில் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எல்லா வீட்டுல நலமா? எல்லாம் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அப்படி கேளுங்க. ஆமா, நீ இவ்வளவு அற்புதமா வந்திருக்கீங்க. நீ யாரு? அண்ணா. அண்ணாவா? அண்ணான்னு கூப்பிடுங்க. பேரு சொல்லி கூப்பிடு. என்ன பேரு? நாங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரு. 3 பேரு? ஆமா. யார் யாரு? பெரியவன் பேரு தண்ணி, இளையவன் பேரு கிண்ணி, என் பேரு சுண்ணி. மூடிக்குது. என் பேரு சுப்பிரமணி. உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு. சுப்பிரமணின்னு கூப்பிடு. நீங்க யாரு பேரு? அண்ணா இருப்படும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அயலாடு கோடி பிரமாண்ட நாயகன் எம்பெருமானுக்காக ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு நம்மளுடைய சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை அது மட்டுமில்ல, அதாவது இன்னும் கற்பூர வெள்ளார வீட்டிலிருந்து இந்த தெருக்கூத்து அழியக்கூடாது அப்படி என்று சொல்லி கிராமிய தெருக்கூத்து நம்மளை 4 பேர் பார்க்கணும் அப்படி என்று வீடியோ எடுக்கிறாரே செல்வண்ணம், அவருக்கும் மனமாக நன்றி வணக்கம். அதாவது நாம தான் காசுக்காரன், அவரு நம்ம எல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவரு சேவை செய்கிறார். உண்மையில அவரு தான் நல்லா இருப்பாரு. காசு வாங்குறவங்க நாம நல்லா இருப்போம். நல்லா இருக்கும். அதனால அவர் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுள் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன். அண்ணா இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன? நான் யாரு? எங்க போகணும்? யாருக்கு போகணும்? இவங்க 3 பேர்கிட்ட போகணும். அதான் சமாளிப்பா. யாருக்கிட்ட போகணும்? யாரு பேரு? என்னுடைய பேரோ ரம்பை. உன் பேர் ரொம்பவா? ஆமா. ரம்பா? ரொம்ப இல்ல, ரம்பை. ரம்பைங்கிறது உங்க பேரு? ஆமா. ஆமா. ரம்பாவை எப்படி பிறந்தீங்க? அப்பா அம்மா? Thank you.
பிறந்தவர். தேவனுடைய அம்சத்துல அவசரத்துல பிறந்தவங்களா? ஆமா. சரி, சரி. நீங்க மட்டும் பிறந்தீங்களா? வேற யாரும் பிறந்தாங்களா? நிறைய பேர் பிறந்தோம். சரி, சரி. உங்களுக்கு என்ன வேலை? எங்க இருக்கிறீங்க? அண்ணா அந்த அமிர்த வழியாக நாங்கள் யார் யார் பிறந்தோம்? ஆறாரு? ரம்பை, ஆ. ஊர்வசி, மேனகை, ரதி, ஓஹோ. ரதி தேவி, பூசக்கர கொடை, 32 படி சமாதானம், ஆரியார் மலர், அகலை என்று சொல்லப்பட்ட பெண்ணும் இதுவெல்லாம் பிறந்தது. தேவர்கள் தேவாலயத்தில் ஒவ்வொரு பொம்மைகளா நீங்க வந்தீங்க. ஒவ்வொரு பொருளாவும் அதுல வந்தது. அப்படி அந்த அமிர்தத்துல பிறந்து நாங்க எங்க வாழ்ந்து வரோம்? அமராவதி பொன்னுலகத்துல வாழ்ந்து வரோம். அமராவதி பொன்னுலோகத்திலே தேவேந்திர மந்திரமா? அங்க என்ன வேலை உங்களுக்கு? தேவர் சமாதானத்தில் அமர்ந்திருக்க, ராஜ்ய சபையில் அமர்ந்திருக்க, அந்த தேவருக்கு முன்பதாக நாங்கள் நாட்டி ஆடுவோம். நடனமா அது? ஆமா. சரி, சரி. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? மகாராணி உங்களை வர சொன்னாங்க. இந்திராணி அம்மா எல்லாம் அப்படியா? என் தங்கைகளை அழைத்து வா, சேர்ந்து போறோம். ஆமா. இப்பொழுது நீ போயா